நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை சுற்றுவட்டார பகுதியில் மாடுகளை வேட்டையாடு வரும் புலியை தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் தேடுதல் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சர்க்கார் மூளை, கொட்டாயம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதமாக சுற்றி வரும் புலியை பிடிக்க வனத்துறையினர் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தியும் 5 இடங்களில் கூண்டுகள் வைத்தும் உள்ளனர். ஆனால் வனத்துறையினரிடம் சிக்காமல் புலி போக்கு காட்டி வருகிறது. இந்நிலையில் தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் புலியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியை ஒட்டி செல்லும் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் 1 லட்சம் பனை விதைகள் மற்றும் 1000 மரக்கன்றுகளை நடும் தொடக்க விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் கிராம உதயம் தன்னார்வ அமைப்பினர் கலந்து கொண்டு மரங்களை நடும் பணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் உள்ள தனியார் கல்லூரியில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கராத்தே தற்காப்பு பயிற்சி பாதுகாப்பு உணர்வையும் மன அழுத்தத்தையும் போக்கி தன்னம்பிக்கை அளிப்பதாக போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என விவசாயிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாய சங்கத்தினர் அனைத்து கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 20 கிராமங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் அமைக்கப்பட்டால் நீர்வளம் விவசாயம் கடுமையாக பாதிக்கும் என்பதால் திட்டத்தை கைவிட வேண்டும் என ஒருமித்த குரலில் கோரிக்கை வைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட 316 பேர் அக்கட்சியில் இருந்து விலகி அமைச்சர்கள் மு.பே. சாமிநாதன், கயல்விழி ஆகியோர் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு திமுக கொடிவண்ண சால்வை அணிவித்து வரவேற்கப்பட்டனர். அடுத்த வாரம் தாராபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் நிர்வாகிகள் திமுகவில் இணைந்ததால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலில் கூகுள் மேப்பை பயன்படுத்தி இயக்கப்பட்ட லாரி குடியிருப்பு பகுதியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கர்நாடக மாநிலத்திலிருந்து வீட்டு உபயோகப் பொருட்களை ஏற்றிக் கொண்டு வந்த லாரியின் ஓட்டுநர் கூகுள் மேப்பை பயன்படுத்தியுள்ளார். குடியிருப்பு பகுதியில் சாய்வான பகுதியில் நுழைந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரை உடைத்து அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியில் கவிழ்ந்தது. ஜேசிபி மூலம் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 30,800 கனஅடியிலிருந்து 23,300 கனஅடியாக சரிந்தது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாக உள்ள நிலையில் அணைக்கு வரும் நீர் 23,300 கனஅடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக 22,500 கனஅடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் வழியாக 800 கனஅடி நீரும் திறக்கப்படுகிறது. இந்த நிலையில் நீர்வரத்து சரிந்ததால் 16 கண் மதகுகள் வழியாக வெளியேற்றப்படும் நீர் முழுமையாக நிறுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சந்திர கிரகணத்தையொட்டி இன்று பிற்பகல் 1 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு நாளை காலை 6 மணிக்கு சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் 2வது சந்திர கிரகணம் இன்று இரவு நடைபெற உள்ளது. தொடர் விடுமுறை நாட்கள் காரணமாக கன்னியாகுமரி சுற்றுலா தலங்களில் அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். முக்கடல் சங்கமிக்கும் கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்ததுடன் அலைகளில் விளையாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து கடற்கரையோரம் அமைந்துள்ள பகவதியம்மன் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் மேற்கொண்டதுடன் கடலின் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி பாலம் உள்ளிட்டவற்றை கண்டு ரசித்து உற்சாகமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட 316 பேர் அக்கட்சியில் இருந்து விலகி அமைச்சர்கள் மு.பே. சாமிநாதன், கயல்விழி ஆகியோர் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு திமுக கொடிவண்ண சால்வை அணிவித்து வரவேற்கப்பட்டனர். அடுத்த வாரம் தாராபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் நிர்வாகிகள் திமுகவில் இணைந்ததால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர்.
திருச்செந்தூர் அருகே குடிநீர் பிரச்சினையை தீர்த்து வைக்க கோரி புன்னக்காயல் கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ளது புன்னக்காயல் மீனவ கிராமம். இந்த கிராம மக்கள் முறையான குடிநீர் வசதியின்றி பெரும் பிரச்சினையை சந்தித்து வருவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் கூறி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அந்த பைப்ல காத்து தான் வருவதே தவிர தண்ணி வர காணும். இதுவரையில நாங்க அரசாங்கத்துக்கு எவ்வளவோ போடு கொடுப்பாரு, எவ்வளவோ நெருக்கடியெல்லாம் கொடுத்தோம். ஆனா எந்த அரசும் எங்களை எட்டி பார்க்கல. இன்றைக்கு அதன் காரணமாக இன்னைக்கு பல கட்சிகளை கூட்டி வந்து இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் எங்களுக்காக பேசுறது. இந்த அவல நிலை எந்த ஊருக்காக வரும்?